ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேம்ப் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் வந்து செஞ்சுருக்கேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்டு சிம்பிள் மெத்தட்ஸ் தான் எல்லாமே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் திங்ஸ் அதுக்கு ரிக்வயர்டுன்னு பார்க்க போகிறோம். நான் நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளியாஞ்சட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிளியாஞ்சட்டின்ல எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸு, லாவெண்டர், வெண்ணிலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ் அண்ட் காஃபி அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட. நீங்களும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கலர்ஸு, லிக்விட் கலர்ஸும் இருக்குது, பவுடர் கலர்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன ப்ரிஃபரபிள் கலர் வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கிளிட்டர்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நமக்கு வந்து மோல்டு. இந்த மாதிரி மோல்டு வந்து நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ளெக்சிபிள் மோல்டு தான் இது எல்லாமே. ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். இந்த லீஃபு, ஃப்ளார்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டிசைனில் பண்ணணுமோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து விக் ஹோல்டர். எதுக்குன்னா விக் வந்து இந்த வேக்ஸு மெல்ட் பண்ணி ஊற்றினோன்னா கீழே வளைஞ்சிரும், அதுக்காக. இது வந்து ஃபில்லர். சின்ன ரொம்ப குட்டியூண்டு போர்ஷன்ஸில் ஊற்றுறதுக்காக இந்த ஃபில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட் ஷேப் மோல்டு. இது வந்து என்னென்னா டபுள் சைடு கம் வச்சு ஒட்டுற மாதிரி கம் இருக்கும். நம்ம வந்து இந்த விக்கை வந்து ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து வேக்ஸ் மெல்ட்டிங் மிஷினு. நான் வந்து இன்றைக்கி சும்மா நார்மலான வேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜெல்லி வேக்ஸோ அல்லது சோயா வேக்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, அது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நார்மல் டைப் ஆஃப் வேக்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து தெர்மாமீட்டர். இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டண்ட், பட் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காட்டினேன். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் தெர்மாமீட்டர். நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சாப்பாடு ஐட்டங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர் இது. இது செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் எல்லாமே இருக்குது. இதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு விட்றேன் நான். ஸோ இதுக்கு என்னென்னா சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. கலருக்கு எவ்வளவு, ஃப்ராக்ரன்ஸுக்கு எவ்வளவு அப்படின்லாம் வந்து என்ன ஹீட்டில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தெர்மாமீட்டரை. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம வேக்ஸ் எடுத்து அதை வந்து மெல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு குட்டியாக பவுல் மாதிரி உள்ளே கொடுத்துருக்கோம் மெஷினுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே இப்போ நான் வந்து வேக்ஸை வந்து கொட்ட போகிறேன். ஸோ இந்த மெஷின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வேக்ஸை வந்து உருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் வந்து வேக்ஸை பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட்னால் நீங்கள் வந்து ஸ்டவ்வும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இதில் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் எப்படி ஆகும், நான் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து இந்த மிஷினில் வந்து ஹையில் தான் வைக்கணும். எப்பயும் மீடியம்லலாம் வச்சிங்கன்னா அது வந்து இறுகிடுது. வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இறுகிடுது. இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் போகிற மாதிரி ஹையில் வச்சுருவேன் நீங்கள். ஓகேவா? நம்ம வேக்ஸ் வந்து பாதி தான் மெல்ட் ஆகிருக்கு. இருங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அது நல்லா மெல்ட் ஆக. இப்போ போட்டு ஒரு 10 minutes ஆகிருக்கு. அதான் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இன்னொரு ப்ரொசீஜரும் நான் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டவ்வில் வேக்ஸை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். அதில் எடுத்துகிட்டு
மெல்ட்டிங் பாயிண்ட்லேயே இருக்கும். திரும்பி வந்து வேக்ஸ் வந்து கெட்டி ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் அதையும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிக்கணும்னா அப்படி செஞ்சிடலாம். ஸோ ஒரு இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுது, ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளோட வேக்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் வச்சு காட்டுறேன் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு. அதில் பார்த்திங்கன்னா 80 சம்திங் காட்டுது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து 75 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆக்கி விட்ருவோம் அந்த வேக்ஸை. அப்போ தான் நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் அல்லது கலர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் இதுவுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் கூல் டவுன் ஆக விடுவோம். லைட்டாக ஹீட்டை குறைச்சிட்டு கூல் டவுன் ஆக்கி விட்ருவோம். அந்த வால் ஹையிலேருந்து கொஞ்சம் மீடியம் வச்சிட்டிங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் வந்து ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூல் டவுன் ஆனோடனே நான் வந்து லிக்விட் கலர் ஆட் பண்ணுறேன். எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் ரெட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் கலர் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலர்ஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் எந்த கலர் வேணும் அப்படின்றது தெரியும். லைட் ரெட்டு அல்லது திக் ரெட்டு அந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் அண்ட் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 2 ட்ராப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பத்தலை. ஸோ கூட ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணுறேன். மிஷினை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கூல் டவுன் ஆகி அந்த வேக்ஸ் வந்து நல்லா கெட்டி ஆயிடுது. ஸோ அதை ஆன்லேயே வச்சுக்கோங்க அந்த வேக்ஸ் மிஷினை. ஸோ இப்போ நம்ம கலர் போட்ட வேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அடுத்து அந்த கீழே உள்ள கிளியாஞ்சட்டியை நான் அந்த கிளாம்பையும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் கவரில் போட்டு பிரித்து எடுத்துருவோம். ஏற்ற மாதிரி ஒரு குட்டியூண்டு மோல்டு நடுவில் வந்து ஃப்ளவர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். மோல்டோட சைஸை நம்ம பார்த்துப்போம். நம்ம அப்போ தான் எந்த மோல்டு நம்ம யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரெட் கலரில் நான் உருக்கி வச்சுருந்தேன்ல அந்த வேக்ஸு கலர் ஆட் பண்ணி அதை நான் வந்து இந்த மோல்டில் ஊற்றிடுறேன். ஹார்ட்லி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் தேவைப்படும் நமக்கு. ஸோ அது வந்து நல்லா வந்து கெட்டி ஆகட்டும். நல்லா ஓரமாக ஷேக் பண்ணாமலாம் நம்ம தள்ளி வச்சுருவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். ஸோ இப்போ நான் வந்து அடுத்து கிளியாஞ்சட்டி எடுத்துடுறேன். அதில் அந்த டபுள் சைடில் ஒட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதை எடுத்துகிட்டு அந்த விக்கையும் எடுத்துகிட்டு அதை நான் வந்து இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த விக்கில் அந்த இதை ஒட்டிட்டு அப்புறம் இன்னொரு சைடில் பேப்பர் மாதிரி இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணி அந்த கிளியாஞ்சட்டி அல்லது லேம்பில் ஒட்டிடுங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து நல்லா ஒட்டிட்டு அந்த சைடில் வந்து நல்லா அமுக்கி விட்டு அழுத்தி விட்டு செக்யூர் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த வேக்ஸு நல்லா ஹீட் ஆகி அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க வேக்ஸ் ஊற்றும்போது அந்த விக்கு வந்து வெளியே வந்துடும். சரி, அதனால் நல்லா இறுக்கி நல்லா டைட்டாக ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு நல்லா டைட்டாக இது பண்ணி விட்டுறேன். அடுத்து நான் வந்து இந்த விக் ஹோல்டர் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா நம்ம வேக்ஸ் ஊற்றும்போது விக் வந்து சைடில் சாஞ்சிரும். இந்த மாதிரி சாயாமல் நமக்கு நேராக நடுவில் விக் வந்து வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் போட்டுருங்க. அதுதான் ஈஸி. ஹோல்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி வச்சு நல்லா சுற்றி அதை வந்து ஹோல்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதை வந்து செக்யூர் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே வச்சுருந்த பிளேன் எந்த இதுவும் கலரும் சேர்க்காமல் உருக்கி வச்சுருந்த வேக்ஸை நான் ஊற்றிட்டேன். அதில் தனியாக மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டேன். இப்போ நீங்கள் அந்த விக் ஹோல்டர் எடுத்தோன்னே விக்கு சாய்ஞ்ச மாதிரி சாய்ஞ்சிடும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஊற்றி விட்ருங்க. ஓவர்ஃப்ளோ மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து நிரப்பி விட்ருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அது ஒரு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour அதை விட்டுடலாம். நான் இப்போ வந்து இன்னொரு மோல்டு எடுத்திருக்கேன். அதில் கோல்டன் கலர் கிளிட்டரும் எடுத்திருக்கேன். அதில் கிளிட்டர்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளவர் எப்படி வருதுன்னு காட்டுறேன். இப்போ சின்ன ஸ்பூன் மாதிரி ஒரு செட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் கிளிட்டரில் சென்டரில் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த இடத்துக்கு கிளிட்டர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சென்டரில் போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக நல்லா டேப் பண்ணி விட்டுறேன். தட்டி விட்டோம்னா நல்லா உள்ளே போய் செட்டில் ஆகிக்கிறோம். நல்லா டேப் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக்ஸ் உருகி கலர் ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த இதை நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இதில் ஊற்றுறேன். நான் ஊற்றி கொஞ்சம் நேரம் செட்டில் டவுன் ஆனோடனே அதோடய அவுட்புட் எப்படி வருதுன்றதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாரோட டெப்த்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து இந்த வேக்ஸை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அதை வந்து ஷேப் பண்ணி விட்றேன். ஸோ தட் எல்லா இடத்துலையும் அந்த வேக்ஸ் போய் விழும். இப்போ நம்ம அடுத்த லேம்பில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஊற்றி காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஃபுல் இதுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிடுங்க. வேக்ஸை மெல்ட் பண்ண வேக்ஸை நான் ஏற்கனவே அதில் காட்டினேன். அது கலராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுதான்னு தெரில. ஸோ இப்போ நான் வந்து திரும்பி இன்னொரு இல்லை விக்கு வச்சுட்டு உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன். நான் இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஊற்றணும். அது உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி காட்டினேன். இப்போ நான் விக்கை நடுவில் வந்து சென்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு விக் ஹோல்டரையும் அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இது வந்து உடன் விக் ஹோல்டர், இதையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக்ஸ் வந்து ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றிடுங்க. இந்த இதில் இந்த விக் ஹோல்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. அதனால தான் நான் அதில் ஃபஸ்ட்டு எம்டியாக நான் வந்து ஊற்றி காட்டினேன். நான் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதையும் வந்து ஒரு 1/2 hour செட்டிலாக விட்டுருவோம். அடுத்தது நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் எப்படி ஆட் பண்ணணுன்னு காட்டுறேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம ரொம்பலாம் ஆட் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒரு 100 ml வேக்ஸுக்கு ஒரு 2 அல்லது 3 ட்ராப் அவ்வளோதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் ஆகிடுச்சுன்னா சில பேருக்கு இரிட்டேட் அந்த மாதிரி கூட ஆகிடலாம். ஸோ நம்ம அந்த ஃப்ராக்ரன்ஸையும் ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கலர் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போடணும். நான் இப்போ வந்து ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம மோல்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் மோல்டில் ஊற்றி ஒரு 10 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாகவே நல்லா செட்டில் டவுன் ஆகிடுச்சு அது. ஸோ நான் மோல்டு நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துகிட்டு எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுங்க. நம்ம அந்த கிளிட்டர் ஊற்றினோம்ல, கிளிட்டர் போட்டு பூ போட்டோம்ல, அது வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ ஒரு ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ளார் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் வந்துருக்கு. அடுத்தது நான் வந்து கிளிட்டர் இல்லாது நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மைல்டாக ஸ்லோவாக பிரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஃப்ளார்ஸ் வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ நம்ம ஃப்ளார்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மல்டி கலர்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் நம்ம. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரில்லர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரில்லர் இது. இந்த ட்ரில்லர் வந்து ரெசின் ஆர்ட் ஒர்க்கு, வேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு யூஸ் பண்ணுற ட்ரில்லர். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தா கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஓட்டை போட்டு முடிச்சுட்டு அந்த லேம்பில் ஊற்றின வேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
அந்த விக்கை அந்த நம்ம ட்ரில் போட்ட ஓட்டைக்குள்ளே கூட இப்படி நம்ம கொடுத்து செட் பண்ணி விட்டுறணும். அதை அந்த விக்கு வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் மைல்டாக ஓட்டை போட்டுறணும். நம்ம வந்து நான் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நான் வந்து ஒரு ஹீட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹீட்ரு எதுக்கு அப்படின்னா, இந்த தனியாக அந்த பூ வேக்ஸும் கீழே அந்த இதில் இருக்க வேக்ஸும் தனித்தனியாக இருந்தால் தனியாக அவுந்து வந்துடும்ல. ஸோ அது வந்து ஹீட்ரு போட்டு நம்ம அந்த வேக்ஸ் ரெண்டையும் அடியில் லைட்டாக உருக்கி ஓட்ட வைக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த ஹீட்ரு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடுச்சு. அது 2 செகண்டு கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் இன்னொரு இதையும் கிளியாஞ்சட்டியில் ஊற்றுனதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இதுலேயும் நான் வந்து ஓட்டை போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே கூட இந்த ஃப்ளாரை போட்டு இது வந்து வேறு இன்னும் நிறைய கலர் ஃப்ளவர்ஸ் நான் வந்து செஞ்சுருந்தேன். எல்லோ அண்டு ப்ரௌன் கலர் ஷேட்லலாம் செஞ்சுருந்தேன்.